மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். மார்ச் 1ஆம் தேதி நடந்த அந்த நிலவரத்தை போடுறாங்க. டெல் அவீவ் நகர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். ஒப்பீட்டு அளவில் அமெரிக்கா, இஸ்ரேல் அவங்க பயன்படுத்தின ஏவுகணைகளை விட இது ஒரு சீப்பரான ஒரு ஏவுகணை தான் ஈரான் தரப்புல இருந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த சீப்பரான ஏவுகணை ஒப்பீட்டு அளவில் எப்படி இஸ்ரேலுடைய டெல் அவீவுடைய அந்த அயன் டோமை தாண்டி அந்த தாக்குதலை நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். இந்த அயன் டோமோ, டேவிட் ஸ்லிங்கோ, ஏரோவோ இந்த மாதிரி இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே தே ஆர் அமேசிங், பட் தே ஆர் நெவர் பர்ஃபெக்ட். தட் கண்ட்ரி யாருமே இம்யூன் இல்லை. எல்லா நாடுகளுக்குமே ஏர் டிஃபென்சஸ் இருக்கு. இந்தியாவில் S-400 நம்ம பயன்படுத்தலையா, நம்ம ஆபரேஷன்ஸ் சிந்தூர் போது நம்ம பயன்படுத்தணும். எல்லா நாடுகளுக்கும் அவங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு. இது நெசசிட்டி இஸ் அ மதர் ஆஃப் இன்வென்ஷன் போல இஸ்ரேல் தொடர்ந்து பல ரவுண்ட்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை பல தசாப்தங்களாக பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த அயன் டோம் வச்சிருக்கிறாங்க. அது இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கிறாங்க, லேசர் பீம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா வீடுகளும் உங்கள் வீட்டில் சேஃப் ரூம் இருக்கும், உங்கள் வீட்டில் இல்லையா உங்கள் பில்டிங்கில் இருக்கும், உங்கள் பில்டிங்கில் இல்லையா தெருவில் இருக்கும் அப்படின்னு விசினிட்டியில் இருக்கும். பட் இன்னைக்கு இந்த தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகள்லாம் இந்த சூழலை எதிர்கொண்ட நாடுகள் இல்லை. ஸோ அங்கெல்லாம் இஸ்ரேல் போல சேஃப் ரூம்ஸ் கிடையாது, ஏன் அமெரிக்காலேயே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான சூழல், இந்த மாதிரியான தேவை அந்த நாடுகளுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரியில் நம்ம இருக்கோம், ஒரு புது சூழலில் இருக்கும். இஸ்ரேலியுமே கூட பெட்சமேஷுங்கிற இடத்துல தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. அவங்க 9 பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பட் அந்த வந்த பராஜ் பார்க்கும்போது அது குறைவு. இப்போ இந்த அயன்டோமோ இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே 90% 95% எஃபிஷியன்சி கொண்டவை. அப்படின்னா ஒரு 100 ராக்கெட்டோ மிசைலோ தாக்கினா அதில் 90-95 அழிக்கும், மீதி 5 விழத்தானே செய்யும். ஸோ அதனால இந்த பாதிப்பை நம்ம பார்க்குறோம். அது தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி அமைப்புகள் ஏர் டிஃபென்சஸ் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்குது. பட் அதோடைய லிமிடேஷன்ஸையும் சேர்த்தே நம்ம பார்க்குறோம் இந்த ஆபரேஷன்ஸ். ரைட். இப்போ ஈரானில் பதற்றம் வரும்போதெல்லாம் எல்லாருடைய ஃபோக்கஸும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி இருக்கும். மார்ச் 2ஆம் தேதி அந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய புரட்சிகர காவல்படை அவங்க அறிவிப்பு வெளியிடுறாங்க. அப்புறம் ட்ரம்ப் சொல்றாரு எங்க கண்ட்ரோலுக்கு நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அங்கே? அது ஈரான் அதை தடுக்க நினைக்குது. இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை உலக பொருளாதாரத்தின் மேலே போட்டால் அமெரிக்கா மீது அழுத்தம் இது ஒரு முடிவுக்கு வரும், இல்லை அவங்களுக்கு சாதகமான சூழல் வரும்னு கருதுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20% உலக எண்ணெய் எரிசக்தி வர்த்தகம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூலமாக தான் நடக்குது. இது மத்திய கிழக்கை தாண்டி நமக்கெல்லாமும் பயன் தரக்கூடிய ஒரு பொருளாதார பாதையாக இருக்கிறது. ஸோ அது பாதிக்கப்பட்டிருக்கும்பொழுது கடந்த ஆப்ரேஷன்ஸில் நம்ம ரெட்சியில் ஹியூத்திகள் இந்த ப்ரெஷர்ஸை போட்டதை பார்த்தோம். இந்த முறை அதை விட கேந்திரமான இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பாதிக்கப்பட்டதை பார்க்கின்றோம். இது சர்வதேச பொருளாதார தாக்கத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா நாடுகளுக்கும் தாக்கம் ஏற்பட அமெரிக்கா மீது அழுத்தங்கள் பெருகும். இதன் மூலமாக அமெரிக்க வர்த்தகமும் கூட பாதிக்கப்பட்டு சர்வதேச அளவில் எண்ணெய் விலையெல்லாம் உயரும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்க்லையும் அவங்க இதை உணர்வாங்க. அது அவங்க அந்த நாடு மேலே அந்த நாட்டு மக்கள் ப்ரெஷர் போடக்கூடும். அது ஈரானுடைய இந்த நடவடிக்கைக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக. 2ஆம் தேதி இது மூடப்படுகிறது, எந்த கப்பலும் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்து சொன்ன அடுத்த நாளே ட்ரம்ப் சொல்றாரு அந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு எஸ்கார்ட் வழங்கப்படும், அந்த எண்ணெய் எரிசக்தி தேவையை அமெரிக்கா உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் கட்டுப்பாட்டில இருந்து அமெரிக்கா கைப்பற்றுமா? அது அவரோட கிளைம், இவங்களுடைய கவுண்டர் கிளைம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம கிராஃபிக்கா இமேஜஸாவே பார்க்கிறோம். கடந்த வாரம் அங்கிருந்த டிராஃபிக்கை விட 90% குறைந்து ஒரு 10% அளவில் தான் கிட்டத்தட்ட கப்பல்களே அங்கே போகிறது ரொம்ப வெகுவாக குறைந்து சொற்ப எண்ணிக்கையில் தான் போகிறத பார்க்கின்றோம். ஏன்னா இந்த நிறுவனங்கள்லாம் பொருளாதாரத்துக்காக செய்யக்கூடியவை. ஸோ அவர்கள்லாம் இந்த ரிஸ்க் வேலை அதை போட மாட்டாங்க. ஸோ பல எண்ணெய் நிறுவனங்கள், பல வர்த்தக நிறுவனங்கள் அங்கே போக்குவரத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க தற்காப்பா அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இது தொடருமானால் இது சர்வதேச குளோபல் சப்ளை செயின்ஸில் குறிப்பாக எண்ணெய் வர்த்தகத்தில் பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது திண்ணம். இந்த போரை பொறுத்த வரைக்கும் தொலைவில் நடக்கிறது அப்படின்னு நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த நிலைமை மாதிரி கடந்த மார்ச் 4ஆம் தேதி இந்தியாவுக்கு போர் பயிற்சியில் ஈடுபட வந்த அந்த ஈரானிய கப்பல் திரும்பச் செல்லும் போது சர்வதேச கடல் இதில் தாக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஒரு ஈரானிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இட் கேம் நியர்லி டு அவர் ஹோம் அப்படின்னும் போது இது உலக நாடுகளுக்கு அமெரிக்கா சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன? இது
நாங்கள் தான் தாதா அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். மைவே ஹைவே அவருடைய எய்ம் தான். அதற்கேற்றாற் போல உலகத்தை டியூன் பண்ண வைக்கிறது அவருடைய அன்றாட நடவடிக்கையாக இருந்து வருகிறது. அதை தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளும் விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. நமக்கு கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு கப்பல் இந்த ரீஜன்லேயே நம்மளுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸாக நம்ம கருதக்கூடிய இடத்துலையே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறதே, நம்ம ஏன் நம்ம குரலை எழுப்பலை அப்படின்னும், சர்வதேச கச்சா எண்ணெய் மார்க்கெட் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நமக்கு ரஷ்ய எண்ணெயை வாங்குறதுக்கு தற்காலிகமாக வாங்குறதுக்கு அமெரிக்கா இசைவு தெரிவித்திருக்க. அவங்க யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க? நீங்கள் என்ன காலனி தேசமா அப்படிங்கிற விமர்சனத்தை வைத்திருக்கிறாங்க. பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அது ஒரு முக்கியமான கேள்வியாகவும் நியாயமான கேள்வியாகவும் பார்க்கப்படும். ஏனென்றால் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறது இந்தியா வந்து காலாகாலமும் பேணி காக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் எந்த நாட்டுடைய கூட்டாளிகளும் அல்ல, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல எல்லோரோடும் உறவாடுவோம் அப்படின்னு. இந்த ஈரான் இஸ்ரேல் ஈக்குவேஷனில் கூட இஸ்ரேலோடு நமக்கு நல்லுறவை பேணினாலும் கூட ஈரானை விடுத்துட்டு அந்த நல்லுறவை நம்ம பார்த்தது இல்லைங்கிறத பார்க்குறோம். ஈரானோடும் நமக்கு வந்து இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய அபிலாஷைகளும் நம்மளுடைய அபிலாஷைகளும் ஒத்துப்போகக்கூடிய இனங்கள் அதிகம், குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற இனங்களில். அதனால தான் சாபஹார் போன்ற இடங்களில் நாம் இருக்கிறோம். இந்திய பிரதமர் ஈரான் தலைமையோடு நல்லுறவையே மேற்கொண்டிருக்கிறார். இந்திய இஸ்ரேல் உறவு இந்திய ஈரான் உறவை பாதிச்சிடலன்னு பார்க்குறோம், வைசி வர்சா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இப்போ மாறி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கிறதா நம்ம பார்க்கின்றோம். ஏனென்றால் நம்ம வந்து பல உலக நாடுகளோடு பேசியிருக்கின்றோம். மத்திய கிழக்கில் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் அந்த அமீரகங்களுடைய தலைவர்கள் மன்னர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் ஈரானுடைய தலைவரோடு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோடு நமது வெளிவாகத்துறை அமைச்சர் பேசியதோடு அவரோடு பேசினேங்கிறது தான் அந்த ட்வீட் ஃபேஸ்புக் போஸ்டோடைய நீளம். இல்ல அந்த ஒரு வரி இது கூட இவ்வளோ டிலே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. பட் தி என்டையர் வேர்ல்ட் இஸ் இன் நியூ டெரிட்டரி, ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரியில் நம்ம இருக்கிறத பார்க்கின்றோம். மத்திய கிழக்கு நாடுகள்லாம் ஒரு சக இஸ்லாமிய தேசமான ஈரானால் தாக்கப்பட்டது நமக்கு இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெஹரேனோ இல்லை கத்தாரோ சவுதி அரேபியாவோ நீங்கள் சொன்னது போல துபாயோ பார்த்ததெல்லாம் புத்தம் புது விஷயம். அந்த நாடுகளோடும் நமக்கு நட்புறவு இருக்கிறது, அவங்களோட ரொம்ப முக்கியமான ராஜாங்க உறவுகள் இருக்கிறது. ஸோ அவங்க பக்கம் நிற்கணுங்கிற கன்சிடரேஷன்ஸ் ப்ளஸ் இன்னைக்கு அமெரிக்கா எவ்வளோ வலுவாக இதை முன்னெடுத்துட்டு இருக்குங்கிறத பார்க்கின்றோம். இந்த ஆபரேஷன்ஸ் தொடங்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக வரைக்கும் இஸ்ரேல் வாஸ் ஹோஸ்டிங் த இந்தியன் பிரைம் மினிஸ்டர். ஸோ அதுலேயும் சில கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கலாம், இல்லை சமிக்ஞைகள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கணும். வி ஆர் வேயிங் அவர் ஆப்ஷன்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இட் இஸ் அன் எவால்விங் சிச்சுவேஷன். ஸோ திஸ் பொசிஷன் வில் ஆல்சோ, இது வந்து ஒரு பிராந்திய போர் அப்படின்ற பார்வையில் தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் நேற்று வந்து துருக்கியை நோக்கி போன ஏவுகணையை நேட்டோ அமைப்புகள் வந்து நடுவானிலே அழிச்சிருக்காங்க. ஸோ ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் இதுக்குள்ளார வர வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்டத்தை நோக்கி போதா, பிராந்திய போர் அப்படின்றதுல தாண்டி போதா? இப்போ நம்ம பிராந்தியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து மத்திய கிழக்குங்கிறதுனால அதை பிராந்திய போர் அப்படிங்கிறோம். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு மிடில் ஈஸ்டர்ன் பவர்ஸ் ஏறத்தாழ முக்கிய சக்திகள் எல்லாருமே இதில் இழுக்கப்பட்டிருக்கிறாங்க, உள்ளே வந்திருக்கிறாங்கிறத பார்க்குறோம். இந்த மத்திய கிழக்கை தாண்டி ஐரோப்பாவோட பகுதியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை ஒட்டி இருக்கக்கூடிய சைப்ரஸும் கூட தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கன் பேசஸ் இருக்கிறது. நம்ம மேற்கூறிய நாடுகள் கத்தார்லேயோ பெஹரேன்லேயோ இங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய கூட்டாளிகள், நேரடி கூட்டாளிகள், அவங்க வந்து ஆலைஸாக இருக்கிறாங்க, பேசஸ் வச்சிருக்கிறாங்கிறது ஒரு பக்கம். நேற்று வந்து அசர்பைஜான் ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய தேசம், அங்கே அமெரிக்கன் பேஸ் எல்லாம் கிடையாது. அங்கே அந்த நாடு ட்ரோன் தாக்குதலுக்கு அங்கே அதுக்கு ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் ஃப்ரம் வேர் குட் இட் ஹவ் கம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் வைடனிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதோடைய தாக்கத்தை இந்திய பெருங்கடலில் பார்க்குறோம். ஸ்ரீலங்கா ஏதோ ஒரு வகையில் இதில் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கிறது. இந்தியா இஸ் ஃபேசிங் த அயர். ஸோ இது வந்து இது விஸ்தாரமாகி கொண்டு போகிறது. இன்னமும் கூட ஒரு பிராந்தியத்தை மையப்படுத்திய யுத்தம் தான் இது. ஒரு உலக யுத்தமா, அடுத்த போகுமா, எவ்வளோ நாள் போகும், நோபடி ஹேஸ் ஆன்சர்ஸ். ஏன்னா இது இலங்கை கடல் பகுதியில் வந்து நிலைநிறுத்துறதுக்காக அவங்க கோரிக்கை வச்சதாகவும் அது டிலே ஆனதாகவும் ஒரு 11 மணி நேரம் இருந்தப்போ தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.